டிசிக்கு ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாட்டில் திமுக கலந்தது. திமுக கலந்ததுன்னா எதுவும் சொல்லுவாங்க, ஜீவகாருண்ய மாநாட்டுக்கு வந்து கசாப்பு கடைக்காரன்ல அவன் கலந்துக்கிட்ட மாதிரி தான் இன்னைக்கு வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம ஓகே மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் வந்து முழுமையா நடைபெறாம பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதா கால்வாயில் இல்லை. இப்போ அதாங்க அதான் இப்போ அதாவது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து ஒரு தெளிவுபடுத்திருக்கு. 14% மழை வந்து இந்த வருஷம் கூடுதலாக இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ராக்டர் பல கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு விருகம்பாக்கத்தில் அசோக் நகர்ல பார்த்தீங்கன்னா அசோக் நகர்ல ஒரு அந்த தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தில் விழுந்து ஒருத்தர் இறந்திருக்காரு. இவர் அதே போல வந்து குண்டு குழிமான சாலைகள் இருக்கிற சூழ்நிலையில் இது ஒரு பெண்மணி வந்து கோயம்பேடுல அவங்க வந்து அந்த குண்டுகுழி சாலையில் வந்து அந்த வாகனம் தடுக்கி விழுந்து அதன் பிறகு வந்து வாகனத்தில் மோதி அந்த வாகனத்து மோதுக்காக இறந்துருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேடு எங்க பள்ளம் எங்க எதுவும் தெரியாத இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் அந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில் அங்கங்கே தோண்டி போட்டுருக்காங்க. ஒரு கனெக்டிவிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்கு, ஒரு திட்டமிடுதல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு அங்கங்கே பள்ளம் தோண்டிட்டு சரி யாராவது ஒருத்தர் யோசனை பண்ணி பாருங்க. நல்லா ஒரு மழை காலத்தில் போய் மழைநீர் கால்வாய் தோன்ற பணியை செய்வாங்களா? எந்த ஒரு அரசாங்கமும் இந்த பணியை செய்யாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.